இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஏமா, நீ எதுக்காகம்மா நன்றி சொல்ற? நீ செஞ்ச உதவிக்கு நாங்க தான் உனக்கு கையெடுத்து கும்பிட்டு நன்றி சொல்லணும். ஐயோ, எங்க பரம்பரையே உனக்கு கடமைப்பட்டிருக்கிறா. நீ உறவுக்குள்ள இன்னத்துக்கோசரம் மாறி மாறி நன்றி சொல்லிக்கணும். தாத்தா, பாட்டி, நீங்க 2 பேரும் என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. அம்மாடி, நல்லா இரு, நல்லா இருமா. நல்லா இரு. ராணி, உன்னோட நல்ல மனசுக்கு நீ ரொம்ப நல்லா இருக்கணுமா. அம்மா, நோய் நொடி இல்லாம குழந்தை நல்லபடியா பிறக்கணும். நீ சீரு சிறப்புமா நல்லா வாழணுமா. ம். வாங்க, ரூமுக்கு போலாம். வாங்க. வாமா. வாழ வேண்டிய வயசுல வாழ்க்கையை தொலைச்சிட்டு இங்க நின்னு நான் புலம்பிட்டு இருக்கேன். ஆனா சாவு கழுத்தை புடிச்சு தள்ளுற நிலைமையில இருக்கிற இந்த கிழவன் கேள்விக்கு 50வது வருஷ கல்யாண நாள் தான் ஒரு கேடா? தமனா, உனக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுன்னு எனக்கு தெரியல தமனா. இங்க இருக்கிறவங்க பார்ட்டியை கொண்டாடட்டும், நாம போய் மனோவை பார்க்கலாவா? இல்ல சித்தப்பா, இன்னைக்கு ஈவினிங் நம்ம இங்க இருந்தே ஆகணும். இப்பவே கிளம்பி போய் நம்ம மனோவை பார்க்கலாம். ஈவினிங் நாம எதுக்கு தமனா இங்க இருக்கணும்? அவங்களோட பிளான் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் சித்தப்பா. இந்த குடும்பத்துல இருக்கிற யாருமே நிம்மதியாவே இருக்க கூடாது. அதுக்கு இன்னைக்கு ஈவினிங் நடக்க போற பார்ட்டில நம்ம ஏதாவது ஒரு சம்பவம் பண்ணணும். இப்ப எப்படி முகம் முழுக்க சிரிப்போட இருக்காங்களோ, அவங்க எல்லாரும் சாயங்காலம் கண்ணீரும் கம்பளையுமா இருக்கணும் சித்தப்பா. எனக்கு ஒண்ணுமே புரியல தமனா. நீ என்ன பண்றதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லிட்டு பண்ணு. அது நடக்கும் போது நீங்களே தெரிஞ்சுப்பீங்க சித்தப்பா. நான் தான் உங்க யாரையும் என்ன தேடி வரக்கூடாதுன்னு சொன்னல. அதையும் மீறி என்ன தேடி எதுக்காக வந்தீங்க? இவங்க தான் கூட்டிட்டு வந்தாங்க. அது வந்து மனோ, எங்க 2 பேரையும் அந்த பொம்மை என்ன பாடுபடுத்தி வச்சிருந்தா தெரியுமா? தமனா, நான் உன்னோட மனோ வந்திருக்கேன். மனோ, ஐயோ, மனோ, அத்தை இன்னும் வீட்டுக்கே வரல. அந்த பொம்மை அத்தையை எங்க வச்சிருக்கான்னு கூட தெரியல மனோ. ஆமா மனோ, அந்த பொம்மி எங்களை மட்டும் தான் விட்டா, இன்னும் அக்காவை விடவே இல்ல. எனக்கு என்ன செய்யறதுனே தெரியல. அதான்டா உன்னை தேடி இங்க வந்தோம். அடிய பொம்மி, என் அம்மாவை காப்பாத்தணும்னு தான் எனக்குள்ள இருந்த எச்சனிய அழிச்சு ஓ சித்தார்த்தி எங்க இருக்கான்னு உனக்கு காட்டின. உன்னாலதாண்டி என் எச்சனிய அழிஞ்சிட்டா. காளி வேஷம் போட்டு வேட்டைக்கு போன அந்த ராணியால என் கமண்டலன்னு செத்து போயிட்டா. இதுக்கப்புறம் அந்த பொம்மைய நான் விட்டு வச்சா என் அம்மாவையும் தமனா உன்னையும் மாமாவையும் அவ கொன்னுருவா. ஏய் பொம்மி, உன் ஆட்டத்தை அடக்குறண்டி. அதுக்காக தான் உன்னை தேடி வந்திருக்கோம் மனோ. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு இன்னைக்கு நடக்க போற நடு இரவு அகோர பூஜையில தான் எனக்கு தெரிய வரும். இப்ப தெரியாதா? அந்த பொம்மையையும் ராணியையும் என்ன செய்யணும்னு என் குரு எனக்கு உத்தரவு கொடுப்பாரு. நீங்க 2 பேரும் போயிட்டு நடு இரவு என்ன பார்க்க வாங்க. ஏய் பொம்மி,
இவங்க மத்தியில உயிர் வாழ்றதே பெரிய சாதனையா இருக்கு. தமனா, சீக்கிரம் வா தமனா, இங்க இருந்து போயிடலாம். ஆமா சித்தப்பா, இப்ப போயிட்டு நடுராத்திரிக்கு நம்ம வந்துடலாமா? எனது நடுராத்திரியா? நான் வரல, நான் வரமாட்டேன். என்ன ஆள விடுங்க. சித்தப்பா, இந்த மாதிரி நேரத்துல நீங்களே என் பக்கத்துல எனக்கு உதவியா இல்லைன்னா எப்படி? எனக்கு வேற யார் இருக்கா சித்தப்பா? ஐயோ தமனா, நீ அக்காவை இந்த மாதிரி சென்டிமெண்டா பேசி என் சென்டரை வேலை செய்ய விடாம அப்பப்ப பண்றீங்க. சரி, புலம்பிட்டே இருக்காம வாங்க போலாம். சரி சரி, வா போலாம். நல்லா மாட்டிக்கிட்டேன், என்ன பண்றது? லோப்புகப்ர சமகுப்ர சமயாக லூம்திக்காக ஈம்திக்காக கருடா. சோமக்ரம் நிருபக்ரம் சமகாத சமயாத பரண்யான் மரேஷ் கருடா.